أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே சிறந்த உன்னதமான வழிகாட்டுதல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே எதுவெல்லாம் புதிதாக புகுத்தப்பட்டதோ அந்த விடயங்கள் அனைத்தும் விதஆத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் மனிதனை நாளை மறுமையிலே நரகத்தின் பால் கொண்டு செல்லும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனா என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது இந்த இஸ்லாத்தை அவன் தெரிவு செய்ததாகவும் இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் நாங்கள் வாழும்போது இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கும் போது அவனுடைய பொருத்தத்தை அடைய முடியும் என்பதாகவும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து விட்டால் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு அறிவுரை சொல்கிறார். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, நமக்கு எப்படி அறிவுரை சொல்கிறானோ இது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் போய் இந்த தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தின் பால், இந்த கொள்கையின் பால் அந்த மக்களை அழைத்தார்கள். எப்படிப்பட்ட மக்கள்? என்னை உங்களை போன்று முஸ்லிம்கள் கிடையாது, என்னை உங்களை போன்று முஸ்லிமான தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இதுவெல்லாம் பெரும் பாவங்கள், சில பாவங்கள் நமக்கு தெரியும், அசிங்கம் என்று சொல்லுவோம். சில பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அடையாளப்படுத்தும் போது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எந்த ஒரு பாவத்தையும் நெருங்காதே என்று சொல்லாமல் விபச்சாரத்தை மாத்திரம் அல்லாஹ் சொல்லும் போது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, அதை நினைச்சு கூட பார்க்காது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவுரை சொல்கிறார். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, இப்படி பெருங்கொண்ட பாவங்கள், அசிங்கமாக அருவருப்பாக பார்க்கப்படக்கூடிய இப்படி மது, சூது, மாது இது போன்ற பெரும் பாவங்களோடு வாழ்ந்த ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் போய்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அந்த ஒரு சமூகத்தை சரியான ஒரு கோணத்தில் எடுக்கிறார்கள். அவர்களை துடைத்து சுத்தப்படுத்தி நல்லவர்களாக ரலியல்லாஹு அன்ஹும் வரது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை சுத்தப்படுத்தி எடுக்கிறார்கள். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அவர்கள் சுத்தப்படுத்தி எடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த நபித்தோழர்களை எப்படி சிலாகித்து சொல்கிறான் தெரியுமா? வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், நபியே, அவர்கள் மீது அல்லாஹ் செய்த நியமத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த அருளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அவர்களுக்கு மத்தியிலே விரோதிகளாக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு மத்தியில் விரோதியாக வாழ்ந்தவர்கள், மடத்தனமாக வாழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஊரில் உள்ள ஒட்டகங்கள் போய் இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய
ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய குட்டையில் குளங்களில் தண்ணீர் குடித்து விட்டால் இந்த ஊரவர்கள் வாழேந்தி போய் அவர்களோடு சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சாதாரணமாக ஒட்டகம் தண்ணீர் குடித்ததற்காக வேண்டி அந்த அளவுக்கு மௌட்டியமாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா அவர்களை துடைத்து எடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறான் தெரியுமா? அல்லஃப பைன குலூபிக்கும், அவர்களுக்கு மத்தியிலே பகைவர்களாக விரோதிகளாக இருந்தார்கள், அவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தினோம். பின்னால் அவர்கள் சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். அவங்களுக்கு மத்தியில எப்படி மாறினாங்க தெரியுமா? சகோதரர்களாக மாறினாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வகுந்தும் அலா ஷஃபா உஃபரத்தி மினன் நார், நரகத்தினுடைய ஓரத்திலே வாழ்ந்தவர்கள். தடுக்கினா நரகம், கால் சருகினா நரகம், இப்படி வாழ்ந்த ஒரு சமூகம். அன்கரக்கும் மின்ஹா, அல்லாஹ் சொல்லுகிறார், அதிலிருந்தும் நாங்கள் தான் பாதுகாத்தோம், அதிலிருந்தும் நாங்கள் அவங்களை பாதுகாத்தோம். என்ன காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், கொள்கையின் பிரகாரம் வாழ்ந்தார்கள். இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எல்லா இடத்திலையும் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? நான் அருள் செய்ததின் ஊடாக, நான் என்னுடைய அருளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நரகத்தினுடைய ஓரத்தில் இருந்தார்கள், இபாதத் செஞ்சாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைச்சிட்டு. ஆனா அல்லாஹ் எங்களை எப்படி சொல்றான்? பங்கலக்கும் மின்ஹா, அதிலிருந்து நாங்கள் அவங்களை பாதுகாத்தோம். என்ன காரணம் சகோதரர்களே? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, முஃமின்களே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள எப்படி வரணும் தெரியுமா? அந்த கொள்கைக்குள்ள ஒரு கால் அங்க வச்சு இன்னொரு கால் இங்க வைக்கிறது இல்லை. இதுக்கு பேரு பூரணம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், முழுமையா நீங்க வாங்க. நீங்க வாரதாக இருந்தா முழுமையா வரணும். நான் அதுக்கும் போவேன், இதுக்கும் போவேன், நான் எதுக்கும் போவேன், எல்லாம் சரிதான். நிறைய பேருடைய மார்க்கம் எப்படின்னா எல்லாம் சரி, எல்லாம் சரின்ற மார்க்கம் கொண்டு உலகத்துல இல்ல. அங்கிட்ட ஒரு மார்க்கம், இங்கிட்ட ஒரு மார்க்கம் இல்ல. அப்படி ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ நமக்கு காட்டி தர இல்ல. குர்ஆன்ல எங்கேயும் பார்க்க முடியாது. நீ அங்கிட்டு போனா அந்த மாதிரி நடங்க, இங்கிட்டு வந்தா இந்த மாதிரி நடங்க, இப்படி குர்ஆன்ல பார்க்க முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அன்பிக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா சொல்ல எப்படின்னா பூரணமா வாங்க. நீங்க சஹாபாக்களுக்கு சொல்றான், அவங்க வந்தாங்களே பூரணமா முழுமையா வந்தார்களே, இது மாதிரி நீங்களும் வரணும். பள்ளி கிட்டன்றதுக்காக வேண்டி பள்ளிக்கு வந்துட்டு போறது இல்லை, சும்மா நேரத்துக்கு ஜும்மா முடியுன்றதுக்காக வந்துட்டு போறது இல்லை, பூரணமா வரணும் நீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை சகோதரர்களே. ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களை நான் தான் பாதுகாத்தேன்னு சொல்றானே, என்னுடைய அருள்னு சொல்றானே, காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? பூரணமாக வந்தார்கள். அதுக்குள்ள பூரணமாக வந்தால் கட்டுப்பாடு என்று வரும்போது அதுல பூரணத்துவம் காணப்பட்டது. சஹாபாக்கள் இடத்துல நிறைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அன்பான உறவுகளை சகோதரர்களே, எப்படி கட்டுப்பட்டாங்க தெரியுமா? நாங்க நீங்க கட்டுப்படுற மாதிரி இல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகர்ல பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர்கள் ஒருவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், இங்க இருக்க இயலாது, இந்த மக்கத்து முஷ்ரிக்களால் எங்களால் வாழ முடியாது. மக்கத்து முஷ்ரிக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்துல் ரஹ்மானே, இங்க இருக்க இயலாது, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க தானே, ஊரை விட்டு போயிடணும். இந்த ஊர்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு ஒரு இடம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போகுமாறு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிய காலம், இஸ்லாத்துக்குள்ள வந்தது மாத்திரம்தான், கொஞ்ச காலம்தான். இப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மதீனாவுக்கு போறதுக்காக தயாராகிறாங்க, ஆயத்தமாகிறார்கள். இப்ப மக்கத்து முஸ்லிம்கள் முடிவெடுக்கிறாங்க எப்படி தெரியுமா? இவர் மதீனாவுக்கு போறாரு, ஆனா இவர் சம்பாதித்த அந்த சொத்துகள் இருக்கிற, அந்த செல்வாக்கு இருக்கிற, இது எதுவுமே கொண்டு போகலாது.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த மக்கத்து முஸ்லிம்கள், அப்துல் ரஹ்மானே நீங்க போறதா போகலாம், பிரச்சனை இல்லை, இங்க முஸ்லிமா வாழ்றதுக்கு இடம் இல்லை, நீங்க மதீனாக்கு போங்க, உங்களோட தூதரோட போய் இருங்க, பரவாயில்லை, ஆனா இங்க சம்பாதித்த அந்த சம்பாத்தியங்களை விட்டுட்டு தான் போகணும். நிறைய சஹாபாக்குடைய வரலாறு நீங்க படிக்க முடியும் சொல்லுகிறேன். மக்காவுல யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து விட்டு தான் விடுவார்கள். அங்க இருந்த முஸ்லிக்குகள், காபிர்கள் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்வார்கள். இது மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுது. அன்பான உறவுகளே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கோடீஸ்வரர், நிறைய செல்வாக்குள்ளவர், நிறைய பணம் சொத்துக்கள் எல்லாம் இருந்து நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இல்ல. அன்றைய சொத்துகளோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நாங்க 110 மில்ல சகோதரர்களே, அவ்வளவு செல்வாக்கு படைத்தவர்கள். அந்த செல்வாக்கு நிலையிலும் கூட அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம், அந்த சொத்துகளுக்காக வேண்டி போராடி இருக்கலாம். நான் சம்பாதித்த சொத்துண்டா அதை ஒத்து சூறையாடுகிறான், களவெடுக்கிறான், அதுக்காக வேண்டி நாம் போராடலாம். அதுக்கான அதிகாரிகளை நம்ம அதுக்குரிய அதிகாரியை மேற்கொண்டு நான் அவங்கள்ட்ட போயிட்டு அதை சமர்ப்பித்து அந்த சொத்துக்களை மீட்டி எடுக்கலாம். அதுக்கான அனுமதியை இஸ்லாம் நமக்கு வழங்குது. உலகத்துடைய நம்ம நாட்டினுடைய அரசுகளும் அதுக்கான இதை வழங்குது, நம்ம பார்க்கிறோம் உலகத்துல. இது மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க கூட அந்த நேரத்தில் அந்த சொத்தை மீட்டி எடுத்திருக்கலாம். இருந்தாலும் இவங்க என்ன சொல்லக்கூடாது, இந்த சொத்துக்காக வேண்டி, இந்த பணத்துக்காக வேண்டி இப்படி ஆயிட்டாரு எந்த ஒரு கதை வரப்படாது, இப்படியான பேச்சு வரப்படாது. அந்த சொத்தெல்லாம் மீட்டி எடுத்துக்கொண்டார்கள், அந்த முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு என்ன சொத்து தானே தேவை, வச்சுக்கங்க, நான் போறோம் மதீனாவுக்கு போறார், ஹிஜ்ரத் போறாரு. அங்க ஒரு அற்புதமான ஒரு நபித்தோழர், நினைச்சு பார்க்க இயலாத சகோதரர்களே, ஸஅத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் அறிமுகம் செய்து வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஸஅத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிமுகம் செய்து வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்கு. அந்த ஸஅத் இப்னு ரபி சொல்லக்கூடிய நபித்தோழர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாதியே தாரேன், உங்களுக்கு பணம் ஏதாவது தேவையா உதவி செய்யறேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, இந்த கேள்வியில சகோதரர்களே நம்மளால முடிஞ்சு அதைத்தான் செய்வோம், அதான செய்ய முடியும். அந்த நபித்தோழர் எப்படி கேட்டார் தெரியுமா, நான் தொழில் செய்யறதுல பாதி உங்களுக்கு நான் தாரேன், நீங்க தொழில் செய்ய. என் மனைவிமார்கள் உங்களுக்கு விருப்பமான ஒருவர் நீங்க கையை காட்டுங்க, நான் தலாக் சொல்றேன், இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க. அப்படின்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவராக வாழ்ந்தும் கூட வெறும் கையோடு தான் போனார்கள். எந்த ஒரு சொத்தும் கிடையாது, எந்த சொந்த பந்தங்களும் கிடையாது, தன்னந்தனியே சென்றார்கள் சகோதரர்களே. இதுல இருந்து பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, அந்த சொத்துகளுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, இந்த உலக ஆதாயங்களுக்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் வாழல சகோதரர்களே. இந்த உலக ஆதாயங்களுக்காக வேண்டி போட்டி போடவில்லை சகோதரர்கள். அதை அல்லாஹ் தஆலா சிலாகித்து சொல்லும் போது, அந்த சஹாபாக்களை வர்ணித்து சொல்லும் போது எப்படி சொல்றான் தெரியுமா, வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது வ யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தனக்கு தேவை இருந்த போது, அவங்களுக்கு நிறைய தேவை இருந்தது, அந்த தேவை இருந்த போது வந்தவர்களை முற்படுத்தியவர்கள், அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, வரக்கூடிய ஒருவருடைய இடத்துக்கு இவங்க போய் அவரை இவங்க இடத்து கொண்டு வருவாங்க. நம்ம நிறைய வரலாறு பார்க்கலாம். இப்படி ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு விருந்தாளி வராரு, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சாப்பாட்டுக்காக. அந்த விருந்தாளி போறாரு, அந்த வீட்டை அந்த மனைவி சொல்றாங்க, பிள்ளைக்குள்ள சபி, நம்மளோட பிள்ளைக்குள்ள உணவை தவிர வேற உணவு கிடையாது, இருந்தாலும் நீங்க விளக்க சரி செய்யற மாதிரி சரி செய்யுங்க, பிள்ளைய படுக்க வச்சிருங்க, எந்த விருந்தாளியும் நம்ம கவனிப்போம், உபசரிப்போம். அப்படியே அவர் உபசரிக்கப்படுறார். உபசரிக்கப்பட்டு பிள்ளையும் தூங்க வைக்கப்பட்டாச்சு, மனைவியும் பட்டின, கணவனும் பட்டின, அவங்கள்ட்ட சாப்பாடு இருக்கவும் இல்லை, இருந்ததும் பிள்ளைக்கு கொஞ்சம் போல, அதையும் விருந்தாளிக்கு கொடுத்து முடிச்சு விட்டார்கள். இவர் சாப்பிடுற மாதிரி சைக்கிளை செஞ்சாரு, ஆனா இவர் சாப்பிடவும் இல்லை. விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிட்டு அவர் திருப்தி பெற வேண்டும். என்ன நோக்கம் சகோதரர்களே,
உலக ஆதாயமா, உலக நோக்கங்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்க பிடிப்புள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு அந்த வசனத்தை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார். வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத மிம்மா ஊது வ யுஸிருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. வந்தவரை அவர்களுடைய இடத்துல வச்சுட்டு வந்தவருடைய இடத்துக்கு இவங்க போனாங்க. இவங்களாம் பட்டினி, வந்தவர் பட்டினியோட வந்தாரு. இவங்களாம் பட்டினியில இருந்து வந்தவர் வயிறு நிரம்ப சாப்பிட்டு திருப்தியோடு சென்றார். சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் சொல்வது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீமாக இருந்து ஏதோ ஒரு பிதஅத்தை செஞ்சுட்டு சிறுக்களை இருந்துட்டு கொள்கை விளங்கி வந்தவர்கள் கிடையாது. கொள்கை விளங்கி வந்தவர்கள் கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தெரியாது சகோதரர்களே. சிலைகளையும் விக்கிரகங்களையும் மாது சூது இது போன்ற விவகாரங்களிலே இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் சரியான ட்ரக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பினார்கள். அதை படித்தார்கள், விளக்கினார்கள், சரியாக அதை நடைமுறைப்படுத்தினார்கள். நம்முடைய நடைமுறை எப்படி இருக்குது? நாங்க எப்படி நடைமுறைப்படுத்துறோம்? நம்முடைய உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்த்தா நிறைய பேருக்கு கேள்விக்குறியா இருக்கு. அன்பான உறவுகளை சகோதரர்களே, இந்த மார்க்கத்துல எந்த அளவுக்கு பிடிப்புள்ளவர்களா இருந்தார்கள்னா, எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்கன்னா, சாராயம் மது ஹராமாக்கப்படுது. சாராயம் மது அன்றைய காலங்கள்ல அது ஹலால ஆத்தான் இருந்தது. அல்லாஹ் தஆலா கட்டம் கட்டமாக அதை ஹராமாக்குறார். அது வேறு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில மதுபானம் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. மதுபானம் எல்லாம் பங்கு வைக்கப்படுது. சாராயம் பங்கு வைக்கப்பட்டு, நம்மட பாசையில் சொல்றா சாராயம் என்ன செய்யப்படுது? பங்கு வைக்கப்படுது. இந்த நேரத்தில் ஒரு அழைப்பாளர் ஓடி வர, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிம, நிச்சயமாக நீங்க பங்கு வைக்கக்கூடிய இந்த மதுபானம் இருக்கிறே, இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி விட்டார்கள், தடை செய்து விட்டார்கள். திருப்பிக்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு இதுதான நேரம், நாங்க பங்கு வைக்கிற நேரமா சொல்றது, ஒரு டைம் ஒன்று தரையிலாதா? நாங்க என்ன அவ்வளவு பெரிய தவறைய செஞ்சிட்டோம், குற்றம் செஞ்ச மாதிரியா சொல்றது? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க போவதில்லை. இன்னைக்கு ஹதீஸ சொன்னாலே சரிதானா, புகாரில வந்தாலும் சரிதானா, முஸ்லிம்ல வந்தாலும் சரிதானா என்று அதை சரி பார்க்கக்கூடிய அறிஞர்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பாரு, ஆனா ஹதீஸ ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானம் வருது. இன்னைக்கு என்ன செய்வாரு? ஹதீஸ்ல பிழை பிடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுபத்துல கேட்டா இல்ல, இமாம் ஜமாத்துக்கு நேர காலத்தோட வாரிங்க கேட்டா இல்ல, பக்கத்துலதான் வீடு, ஆனா ஹதீஸ ஆய்வு செய்யறாரு, அல் குர்ஆன் வசனத்தை ஆய்வு செய்வாரு, மார்க்கத்தை ஆய்வு செய்யறாரு. சுண்ணாக்கள் அவர்கிட்ட இருக்கிறான்னு கேட்டா அது கேள்விக்குறி. வேறு விவகாரங்களை கேட்டு பார்த்தா மார்க்கத்தினுடைய எல்லா விவகாரங்களையும் கேட்ட வாயால நிறைய பேசுவார், வாயால நிறைய பேசுவாரு. ஒரு சமூகத்தையே அப்படி மார்த்தெடுக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கு. நடவடிக்கை பார்த்தா ஜீரோ. நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஜீரோல இருக்கும். அன்பான உறவுகளை சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டாங்க தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க எப்படி தெரியுமா? அதாவது ஃபஉஹ்ரிகஹா உஹ்ரிஜ் ஃபஉஹ்ரிகஹா, அதை வெளியெடுத்து ஊத்துங்க. அது வெளியெடுத்து ஊத்தப்பட்டது, பெரிய ஆறுகள் ஓடுவது போட்டு அது ஓடியது. என்னது? மதுபானம், சாராயம் சகோதரர்கள். பங்கு வைக்கப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு அதை தடை செய்கிறார்கள். அது ஊத்தப்படுது வெளியே. உடனடியாக கட்டுப்பட்டார்கள். கேள்வி கேட்க போக இல்லை, நாளைக்கு சொல்லி இருக்கிறான் நானு என்று அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல போக இல்லை சகோதரர்களே. உடனுக்குடனே கட்டுப்பட்டார்கள். கைபருடைய யுத்தம் நமக்கு தெரியும். கைபருடைய யுத்தம் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்றுட்டு சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க? அந்த கைபருடைய யுத்தத்தை வெற்றி பெற்றதுக்கு பின்னால ஒரு உணவு சமைக்கிறாங்க. யுத்தம் தான் நமக்கு தெரியும். யுத்தம் என்பது நம்ம பக்கத்து ஊருக்கு போய்த்து வர மாதிரி இல்லை, இங்க இருந்து காலிக்கு போற மாதிரி கிடையாது. வீட்டிலிருந்து போகும்போது சஹாபாக்கள் சொல்லுவார்கள்,
பிள்ளைகிட்ட மனைவி மாட்டே சொல்லிட்டு போவாங்க, நாங்க எப்படி போவோம் பயணம் போனா பெய்த்து வாரு, நாங்க போறோம் வந்தா கண்டுக்கிறது, நாங்க யுத்தத்துக்கு போறோம் வந்தா பாத்துக்க, அவ்வளவுதான். பிள்ளைகிட்ட வாப்பா சொல்லிட்டு போவாரு, அதே பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகள் சொல்லிட்டு போகும் யுத்தத்துக்கு. இப்படிப்பட்ட யுத்தத்துக்கு பல நாட்கள் அதுக்காக வேண்டி திட்டம் போட்டு எப்படி இதை செய்யலாம் அதுக்கான பிளானிங் எல்லாம் செஞ்சு பல நாள் திட்டங்களுக்கு பிறகு போய் அது குதிரையில ஏறி அந்த வாகனங்கள்ல ஏறி அந்த வாள் ஏந்தி அம்போல ஏந்தி அந்த படைகளோடு போராடி கஷ்டப்பட்டு பல்வேறுபட்ட துன்பங்களை தாண்டிதான் வெற்றி பெற முடியும். யுத்தம்ல சும்மா வெற்றி பெற இயலுமா? போன உடனே திரும்பி வந்தா வெற்றின்னு வந்துருமா? யுத்தத்துக்குள்ள போனா புறமுது திரும்பி வர இயலாது, புறமுது காட்டி ஓட இயலாது. அது தடை இஸ்லாத்துல. அவர் யுத்தம் செஞ்சுதான் ஆகணும். இப்படி கஷ்டப்பட்டு யுத்தம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு கைபருடைய யுத்தம் சகோதரர்களே வெற்றி அடைஞ்சு வந்து சாப்பாடு சமைக்கிறாங்க. என்ன சாப்பாடு தெரியுமா? கழுதை இறைச்சி. புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை வருது. கழுதை இறைச்சி சமைக்கிறார்கள். அன்றைய காலங்களில் கழுதை இறைச்சி அவங்களுக்கு ஹலாலாக இருந்தது. எப்படி மதுபானம் ஹலாலோ இந்த மாதிரி கழுதை இறைச்சியும் என்ன அவங்களுக்கு ஹலால். அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கழுதை இறைச்சி அந்த சட்டியிலே வெந்து கொண்டிருந்தது, தக்கத்தக்கான்னு வெந்து கொண்டிருக்குது. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ஒரு களைப்போட வந்து உட்கார்ந்து சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட சாப்பிடுவதற்காக வேண்டி சமைக்கிறார்கள் சஹாபாக்கள். ஒரு அழைப்பாளர் வாரார். ஒரு அழைப்பாளர் வந்து சொல்றாரு, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ் வரசூலஹு என்ஹயானிக்கும் அன்ஹா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கழுதை இறைச்சி அதை தடை செய்து விட்டார்கள், ஹராமாக்கி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படியான ஒரு நிலைந்து பாருங்க, எப்படியான ஒரு சூழல், எப்படியான ஒரு கட்டம். யுத்தமெல்லாம் முடிஞ்சு வெற்றி பெற்று வந்து களைப்பாரி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் பசியோடு இருக்கும் போது சமைத்து கொண்டு அந்த சட்டியை இறக்கி சாப்பிடுவதுதான் மிச்சம். இந்த நேரத்துக்குள்ள வந்து ஒரு அழைப்பாளர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை தடை செய்து விட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அந்த சட்டியிலே அந்த இறைச்சி வெந்து கொண்டிருந்தது, மறுபக்கமாக கவுக்கப்பட்டது. எடுத்து சாப்பிட இல்லை, எடுத்தவங்க சாப்பிட இல்லை. என்ன செய்ய, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே, இப்படி எல்லாம் பார்க்கல சகோதரர்களே. மறுபக்கமாக கவுட்டினார்கள். அது என்னன்னு கூட திரும்பி பார்க்க இல்லை. கட்டுப்பாடு மார்க்கம் என்று வரும்போது, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வரும்போது அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்னால் இருந்தார்கள். அவங்களுக்கு மத்தியில அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அதை மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள், அதை மீறி ஒரு வியாக்கியானம் சொல்ல மாட்டார்கள், அதை மீறி ஒரு கருத்தை சொல்ல போக மாட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், அவருடைய ஆட்சி காலம் சகோதரர்களே. ஆட்சி காலத்துல சபையில் அப்படியே உட்கார்ந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கும் போது சபையில இருந்த ஒரு மனிதர், எல்லா இடங்களும் இருப்பாங்களே, ஒரு கூட்டமா நல்லா இருந்தா சபையை குழப்புறதுக்குன்னே 2 பேர் இருப்பான். ஒரு பள்ளிவாசல்னா அதை குழப்புறதுக்கிட்டே ஒரு 3 பேர் இருப்பான். அது எல்லா இடங்களும் இருக்கும். பள்ளிவாசல் மட்டும் கிடையாது, அது குடும்பமா இருக்கலாம், பள்ளிவாசலா இருக்கலாம், சமூக சேவையா இருக்கலாம். 12 பேர் இருக்கிறோன்னா 10 பேர் ஒரு கருத்துல இருக்குவா, 2 பேர் மட்டும் இன்னொரு கருத்துல இருப்பான். அது 10 பேர் சொல்றது நியாயம் தானே, இது அந்த 2 பேர் பார்க்க மாட்டான். எப்படியாவது அந்த குட்டையை குழப்பறதுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த ஆட்சி காலத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, திடீர்னு எழும்புறாரு சபையில இருந்து. எழுப்பி சொல்றாரு, உமரே உங்களுடைய ஆட்சி வந்து சரி வராது, நீதமான ஆட்சி இல்லை, நீதமா நடந்தவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஆனா இவருக்கு அதை தாங்கிக் கொள்ள இயலாது. இது ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் பேசுறாரு. உங்களுடைய ஆட்சி ஒரு அறிவில்லாத ஒரு மனிதர், ஜாகிலான ஒரு மனிதர், உங்களுடைய நீதமில்லாத ஒரு ஆட்சி, நீங்க மக்களுக்கு சரியாக அதாவது உணவுப் பொருட்களை கொடுக்கறது இல்லை, சரியா மக்களுடைய பராமரிப்புல நீங்க சரியா பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி பல வார்த்தைகளை போட்டு, கொச்சையான வார்த்தைகளை போட்டு பேசுறாரு. உமர் ரலியல்லாஹு பண்பு என்ன, யாராவது ஏதாவது பேசினா முன்கோபக்காரன், கொஞ்சம் கோபம் கூட வரும். கையில என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு எழுதிடுவார். கையில கடியோட உட்கார்ந்து இருந்தார்.
அப்படியே தூக்கி தழும்பிட்டார் அடிக்கிறதுக்காக. என்ன நியாயம் தானே? ஒரு நீதமான ஒரு ஆட்சியாளரை பார்த்து நீங்க நீதம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவரை விட ஒரு நீதமான ஒரு ஆட்சியாளர் சொல்லவே முடியாது ரசூலுல்லாஹ்க்கு அடுத்ததாக. அவ்வளவு நீதமான ஒரு ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்கத்தில் நம்ம படிக்கிறோம். அப்ப அவ்வளவு ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது, ஒரு ஜனாதிபதியா இருக்கும்போது, அறிவே இல்லாத ஒரு ஜாகிலா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எழுப்பி சபையில எல்லாருக்கும் முன்னுக்கையும் இருந்து நீங்க சரியா பாக்குறது இல்ல, எடுக்கிறது இல்ல, கொடுக்கறது இல்ல, கண்ட மாதிரி பேச கோபமா இல்லையா? நியாயம் தானே? அடிப்பதற்காக எழும்பும் போது பக்கத்தில் இருந்த ஒரு சிறுவன் எழும்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றான், அமீருல் முஃமினீன் அவர்களே, குதில் அஃப்வ வஅ்முர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். மன்னிக்க கூடிய அந்த போக்கை எடுங்கள். குதில் அஃப்வ வஅ்முர் பில் உர்ஃபி, நன்மை ஏறுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், மடையர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அவர் ஒரு அறியாத ஒரு மனிதராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவுரை சொல்லுகிறானே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று அந்த சிறுவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பண்பு என்ன தெரியுமா சகோதரர்களே? வக்கான வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லப்பட்டால் அந்த இடத்திலேயே நின்று விடுவார்கள். அப்படி முழுமையாக கட்டுப்படுவார்கள். மேல கருத்து சொல்ல போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னவா, அதுக்கு மேல கருத்து சொல்ல போக மாட்டார்கள். அந்த இடத்திலே நின்று விடுவார்கள். அந்த இடத்திலே நின்று விட்டார்கள். எந்த கருத்தும் சொல்ல போகல. நான் ஆட்சியில இருக்கிறேன், சின்ன பொடியன், எந்த கேள்வி கேட்கல, அல் குர்ஆனிய வசனமா, அதுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, இப்படி ஏராளமான சரித்திரங்கள் சம்பவங்களை நாங்க பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த மார்க்கம் என்று வரும்போது அவருடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது, எப்படி கட்டுப்பட்டார்கள், அந்த கட்டுப்பாட்டில் எவ்வாறு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்று பல வரலாறுகளை நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகள் என்று எடுத்து பார்க்க முடியும் சகோதரர்கள். அன்பான உறவுகளை சகோதரர்களே, மார்க்கம் என்பது கட்டுப்பட்டு அதை சரியாக எடுத்து நடப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களில் நமக்கு வார்த்தையாக வரலாறாக நமக்கு சொல்லி தருகிறார். அதே நேரம் அதோடு மட்டும் நின்று விடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வழிகாட்டியாகவும் எங்களுக்கு அனுப்பினார். இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் படித்து நான் அதை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், எங்களை விட துர்ப்பாக்கியசாலிகள் யாருமே கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுலைல் இப்னு இயாத் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், தாபிஈ இல்ல ஒரு மனிதர். இவர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய புத்தகத்துல இவருடைய வரலாற்றினுடைய ஒரு சிறு குறிப்பை பதிவு செய்கிறார்கள். இவருக்கு குத்தாய் தரீக், அதாவது வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவன் என்ற ஒரு பெயர் இருந்தது. இவர் ஒரு தாபிஈ, முஸ்லிமாகத்தான் இருந்தாரு, வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவனாகவும் இருந்தார். எந்த அளவுக்குள்ள இவர் ஒரு கொள்ளையடிக்கிறது, களவெடுக்கிறதுல பெர்ஃபெக்டான ஒரு ஆள். இவர் தலைமையின் கீழே நிறைய பேர் சஹாக்கள் இருந்தார்கள். இவர் என்ன செய்ய, களவெடுப்பதற்காக வேண்டி, கொள்ளையடிப்பதற்காக வேண்டி வீடுகளுக்குள்ள பூந்து வழியில நின்று கொள்ளையடிச்சு, வாகனங்கள் வந்தா அது வந்தா, அன்றைக்கு பொதிகள்லாம் என்ன செய்வாங்க, வாகனங்கள் தான் என்ன, குதிரைகள் கழுதைகள் வரக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொதிகள், சாமான்கள், பொருட்கள் எல்லாம் களவெடுப்பார்கள். வழிப்பறி கொள்ளை. இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வரக்கூடியத அவருடைய வீட்டுல வச்சு என்ன செய்வாரு, இவர்கள் தலைவர் பங்கிட்டு கொடுப்பாரு. உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய வழிப்பறி கொள்ளையர் தலைவராக இருந்தார். இவர் என்ன செய்யறார், ஒரு சந்தர்ப்பத்துல இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பதிவு செய்யறால் சாதாரணமான ஒரு வரலாறா இருக்காது. இவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல என்ன செய்யறாருன்னா,
ஒரு வீட்டினுடைய கூரைக்கு மேலால ஏறார். அந்த வீட்டினுடைய கூரைக்கு மேல ஏறி அந்த கூரையை பிரிச்சுட்டு உள்ளுக்கு போவதற்காக வேண்டி, கொள்ளையடிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யறார். அன்றைய காலங்கள்ல கூரை என்பது இன்றைக்கு இருக்கிற மாதிரி கூரை கிடையாது. சாதாரணமா அந்த வைக்கோலால மேயப்பட்டதாக இருக்கும். அன்றைய காலங்களுடைய கூரைகள் அப்படித்தான் இருக்கும். அந்த வைக்கோலை பிச்சுக்கிட்டு உள்ளுக்கு இறங்குறதுக்கு முயற்சி செய்யும் போது நடுநிசி தாஜத்துடைய நேரம் அந்த உள்ளுக்க பார்க்கிறாரு. ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வசனம், ஒரு பெண்மணி பார்க்கிறார். ஒரு பெண்மணி நின்று கொண்டு தாஜத்துடைய நேரம் தக்பீர் கட்டி குர்ஆன் ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் பார்க்கிறாரு, பிக்குடைய சட்டம் கொண்டிருக்கு அப்படின்றால், நாங்க தனியாக தொழும்போது, அந்த தாஜத்துடைய நேரங்கள் நாங்க தனியாக தொழும்போது சத்தம் போட்டு ஓதலாம் என்ற ஒரு அடிப்படை இருக்கு. இந்த மாதிரி அந்த பெண்ணும் என்ன செய்யறா, சத்தம் போட்டு அந்த தொழுகையில ஓதி தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர் மாதிரி உன்னிப்பாக கவனிக்கிறார், என்ன ஓதுறா. அந்த நேரத்துல சூரத்துல் ஹதீதுல வரக்கூடிய ஒரு வசனம், அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய வேத வசனங்களை படித்து அதை நினைவு கூறக்கூடிய நேரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பார்க்கிறார். அந்த வார்த்தையை வியப்போட பார்க்கிறார். இவர் யாரு? ஃபுதைல் இப்னு இயால். அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கண்டா, அலம் யக்னி லில்லதீன அதுக்கு பின்னால ஓட முடியல. அந்த பெண்மணி தேம்பி தேம்பி அழுகிறார். அன் தக்ஷா குலூபுஹும், அல்லாஹ் பயப்படக்கூடிய நேரம் வர இல்லையா. அந்த பெண்மணியை சொல்றார், எனக்கு இன்னும் வர இல்லை. அல்லாஹ் என்னை பார்த்து தான் சொல்லுகிறான், எனக்கு இன்னும் அந்த அச்சம் வர இல்லை. அலம் யக்னி லில்லதீன அதுக்கு பின்னால வார்த்தை வருது இல்லை அந்த பெண்ணுக்கு. யார் சகோதரர்களே, யார் சொல்றா இன்னும் இறைச்சம் வர இல்லை? நடுநிசையில தாஜத்துடைய நேரம் எழுந்து தாஜத்துடைய தொழுகையில ஈடுபட்டு கொண்டு அந்த வேற வசனத்தை ஓதிக்கொண்டு அந்த பெண் சொல்ற, என்ன எனக்கு இன்னும் வரையிலே, எனக்கு இன்னும் வரையிலே, என்னை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், என்னை பார்த்துதான் சொல்றான். ஃபுதைல் இப்னு இயால் அவர் மேலே என்று சொல்றாரு, அவர் மேலே என்று சொல்றாரு, அந்த பெண்மணி ஓதுற அந்த தொழுகையில அந்த வார்த்தை எனக்கு சொன்னது போன்று இருந்தது, என்ன பார்த்து சொன்னது போன்று இருந்தது. ஃபுதைலே, இன்னும் நீ திருந்தவில்லையா? உனக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை பற்றி அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய நேரம் உனக்கு இன்னும் வரவில்லையா? விழித்துக்கொள், உனக்குத்தான் சொல்லப்படுகிறது என்று என்னை பார்த்து சொன்னது போன்றிருந்தது. அல்லாஹ் என்னை பார்த்துதான் சொல்லுகிறான் என்று இவர் மேலே இருந்து சொல்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அஸ்ஸுர்ரா மிகப்பெரிய கள்ளன் என்று பெயர் போன ஒரு மனிதர். அதுக்கு பிற்காலத்திலே அல் உப்பாத் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி என்ற பெயரை எடுத்த ஒரு மனிதராக ஃபுதைல் இப்னு இயால் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரத்தை நாங்க பார்க்க முடியும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஆரம்ப காலங்கள் இருந்து இன்று வரைக்கும் இந்த கொள்கையோடு நம்ம இருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் இதுக்காக நம்ம செலவழிச்சோம், இதுக்காக வேண்டி தியாகங்களை மேற்கொண்டோம், இதுக்காக வேண்டி குடும்பமாக நம்ம வந்தோம். இன்னைக்கு அந்த 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 நிலையில குடும்பமாக செயல்படக்கூடிய அந்த நிலைமை நம்ம பார்க்க முடியாது. உம்மா வாப்பா உங்க பள்ளிக்கு வாருது, உங்களோட மகன் என்னன்னு கேட்டா எங்கேயோ ஒரு பள்ளிக்கு சொல்லுது. இன்னைக்கு பாப்பாவை பார்த்தா இந்த பள்ளியில முன்சப்பில தொழுகிறாரு, மகனை பத்தி கேட்டா எங்க போறான்னு எனக்கே தெரியாது. மனைவிக்கு கணவருக்கு சம்பந்தமே இல்லை. மனைவி சொல்றது என்ன தெரியுமா, கூட கணவர் யாராவது பெண்கள் கேட்ட மாப்பிள்ளை எங்க பள்ளிக்கு போறது, என்ன மாப்பிள்ளைய பிள்ளை அந்த பள்ளிக்கு தான் போறது, தவு பள்ளிக்கு போறது. அவன் சொல்ற எப்படி தெரியுமா, தவு பள்ளிக்கு போறது. நாங்க கொள்கைக்குள்ள இருக்கிறோம் சகோதரர்களே. இன்னும் நம்மளோட மனைவிமாருக்கு இந்த கொள்கைன்னா என்ன, அவருடைய கட்டுப்பாடுன்னா என்ன, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சஹாபிய பெண்கள் இந்த மார்க்கத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள், அவருடைய வாழ்வியலாக எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்கள். நம்ம எப்பவாவது சொல்லி கொடுத்திருப்போமா நம்மளோட மனைவிக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நம்மளோட பிள்ளைகள் சொல்றது என்ன தெரியுமா, நான் கூட செவிப்படுத்திக்கிறேன். சில இடங்கள்ல பிள்ளைகள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, மௌலவி நீங்க அந்த பள்ளிக்கு தானே போற, எங்களோட வாப்பா அந்த பள்ளிக்கு தான் வாரு, தவு பள்ளி தானே அப்படின்னு கேட்பாரு. ஆனா வாப்பாவை பார்த்தா 5 நேரமும் அபல் தக்பீரோட முன்சாஃபிரோட தொழுவார். மகனுக்கு பள்ளிக்கு சம்பந்தமே இல்லை.
மகனுக்கும் பள்ளிக்கு சம்பந்தமே இல்லை. சஹாபாக்கள் அப்படி இருக்கல சோதர்கள். சஹாபிய சமூகம் அப்படி இருக்கல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா? தாய் இஸ்லாத்துக்குள்ள வர இல்லையா? அதுக்காக அவருடைய துவா செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்துல போய் சொல்லுவார்கள், துவா செய்யுமாறு கேட்பார்கள். பெற்றோரா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்களா? பிள்ளைக்காக வேண்டி முயற்சி செய்வார்கள், பிள்ளைக்காக வேண்டி துவா செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல முறையிடுவார்கள், பிள்ளை இஸ்லாத்துல எடுப்பதற்காக முயற்சிப்பார்கள். பல வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன முயற்சி நடக்குது தெரியுமா? மார்க்கம் பேச ஆரம்பிச்சுட்டோம் எல்லாரும். இன்னைக்கு எல்லாரும் மார்க்கம் பேச ஆரம்பிச்சுட்டோம். எல்லாருக்கும் மார்க்கம் தெரியும். நிறைய பேரை பார்த்தா, கொள்கையோடு இருக்கக்கூடியவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு மார்க்கம் தெரியும். என்ன காரணம் தெரியுமா? படிச்சு முடிஞ்சு, எல்லாம் படிச்சு முடிஞ்சு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னுக்க போய் பார்த்தா படிப்பதற்காக வேண்டி முயற்சி செஞ்ச ஒரு சமூகம். இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையில இந்த கொள்கை ரீதியாக வாழக்கூடியவர்கள், கொள்கை ரீதியாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அந்த பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்கள், மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி 6 மணிக்கு வேலை நிக்க வேண்டும், 5 மணிக்கே நிப்பாட்டிட்டு நேர காலத்தோடு வீட்டுக்கு போய் ஒஸ் பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வந்த ஒரு காலம் இருந்த சகோதரர்களே. எவ்வளவு பணம் வேணும் செலவழித்தார்கள். நான் என்ன செய்தார்கள்? தேநீர் கொடுக்கணுமா, உணவு கொடுக்கணுமா, துண்டு பிரசவம் கொடுக்கணுமா, ஒட்டணுமா, எவ்வளவு முயற்சி செய்தோம். அதுக்காக வேண்டி நாங்கள் பாடுபட்டோம். அதுக்காக வேண்டி பல தியாகங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல. இலங்கையில பேர் போன ஒரு இடம் சகோதரர் நம்முடைய பள்ளிவாசல், தியாகத்தினுடைய முன்னுரிமை என்று சொல்லலாம். அப்படி பல தியாகங்களை மேற்கொண்டு இன்றைக்கு பார்த்தால் பாபு சொன்னதுக்கு பிறகுதான் பெரும் பகுதியினரை ஜிம்மாவுக்கே நாம் வாரோம். நம்முடைய கட்டுப்பாடு எங்க? சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்களே. அல்லாஹ் தஆலா சொல்றானே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, பூரணமா நீ வா, உள்ளுக்கு பூரணமா நீ வா. ஏதோ தண்ட தேவைக்கு வந்துட்டு போகாது. மார்க்கம் என்று வந்தா ஓண்ட இஷ்டத்துக்காக எடுக்காது. ஹதீஸ் என்று வந்தா ஓண்ட இஷ்டத்துக்காக நடைமுறைப்படுத்தாது. அல்லாஹ் சொன்னது பிரகாரம் நீ நடைமுறைப்படுத்து. ஒரு ஹதீஸ் சொல்லப்படுதா, ஒரு செய்தி சொல்லப்படுதா, எனக்கு சரின்னு பட்டா எடுத்து நடக்க வேண்டியது. அதுக்கு விளக்கம் தேட தேவையில்லை. சரியா விளங்க இல்லை. சரியா விளங்குறதுக்கு ஆளுங்களை அணுகி நம்ம கேட்டு சரியா விளங்குறது, அவ்வளவுதான். இந்த வரலாறு எனக்கு சரியா தெரியாது, அதை கேட்டு படிக்கிறது. இந்த குர்ஆன் வசனம் எனக்கு சரியா விளக்கம் விளங்க இல்லை, அதை கேட்டு படிக்கிறது. நடைமுறைப்படுத்தப்படுது. எத்தனை பேர் வாரணும்? எத்தனை பேர் வாரம்? நம்ம ஒரு கிளாஸ் வச்சா, ஒரு தர்பியாண்டு வச்சா, அதுக்கு ஒரு முயற்சி ஒன்று பள்ளி வாசலால நிர்வாகங்களால முயற்சி செஞ்சா எத்தனை பேர் நாங்க வந்து சேர்றோம்? 4 பேர் 5 பேர் வந்து உட்கார்ந்திக்கிறோம். மற்றதெல்லாம் ஆனா ஆரம்ப காலங்கள் எப்படி தெரியுமா? ஒரு பயான் ஒன்று வைப்போமே, ஒரு இஜ்திமா ஒன்று வைப்போமே, நாங்களே கேட்டு கேட்டு செஞ்சோம். நிர்வாகத்தை விட ஊர் மக்கள் தான் அதுல முன் வந்து அதுக்காக முயற்சி செய்து செலவழித்து செயல்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு நிர்வாகங்களாக முன்வந்து செஞ்சாலும் கூட நாங்க அதுக்கு தயார் இல்லை. 5 நேரம் தொழுகிறோம் அப்பா, கிழமையில ஒரு நாள் ஜும்மா நடக்கு, சும்மா வந்துட்டு போறோம். நம்முடைய தொழிலை பாக்குறோம் இல்லையா? நம்முடைய பிரச்சனை எவ்வளவு தலைக்கு மேல பெய்தாச்சு. எல்லா பிரச்சனை தலைக்கு மேல எல்லாம் பெய்தாச்சு. இல்ல, தலைக்கு மேல கொள்கை பெய்தாச்சு. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்க சொல்லுது. என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே, நான் கடைசியா நான் சொன்ன அந்த வரலாறு என்ன தெரியுமா? நமக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு மத்தியில சில பிரச்சனைகள், கொள்கை ரீதியாக வாழும் போது அல்லது கொள்கையை விளங்கும் போது, இந்த மார்க்கத்தில் கட்டுப்பாடோடு நாங்கள் வாழும்போது, கட்டுப்படுவதற்கு நாங்கள் முயற்சி செய்யும் போது சைத்தான் பல கோணங்களிலே வருவான், பல வடிவங்களிலே வருவான். எப்படி வருவான் தெரியுமா? நீ பள்ளிக்கு போகாத தியேட்டருக்கு போட்டு வர மாட்டான். நீ பள்ளிக்கு தொழ போகாத இது ஹராமான ஒரு செயலை செய்து வரமாட்டான். நீ பள்ளிக்கு தொழுகைக்கு போ, அந்த குர்ஆன் தர்பியாக்கு போ, ஹதீஸ கேளு, வரலாறுகளை கேளு. கேட்டாலும் உனக்குள்ள ஒரு விளக்கத்தை தார, குழப்பத்தை உண்டு பண்ணுவான், பிரச்சனையை உண்டு பண்ணுவான். இவர் பார்க்க என்ன தெரியுமா? இதெல்லாம் சரி வராது, இந்த ஹதீஸ் எல்லாம் சரி வராது, இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் சரி வராது. இவருடைய அறிவு முத்திரும். தொழுகைக்கு வந்தவரும் நின்றுவார், தொழுகைக்கு வர மாட்டார். அவங்களுக்கு பின்னுக்கு தொலைகிறார். நடக்குதா இல்லையா? நான் சும்மாவை சொல்றேன்னு நினைக்கிறீங்க? இலங்கையில எங்க போய் பார்த்தாலும் இதை பார்க்க முடியும். இந்த நடைமுறையை பல இடங்களில் இந்த நடைமுறையை பார்க்க முடியும். இது யாருடைய வேலை தெரியுமா? அவங்களுடைய அறிவுடைய வேலை இல்லை,
அவன் அறிவோட விளையாட்டான செய்தான் அவனுடைய வேலை சகோதரர்களே. இந்த புலைல் இப்னு இயால் அந்த தாபி நடந்து கொண்டாரு. அவர் முஸ்லிமா இருந்து பெரியோர் கல்லரா இருந்தாரு. அவருக்கு ஒரு குர்ஆனிய வசனம் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. நாங்க எத்தனை வரலாறுகளை நம்ம கேட்கிறோம், எத்தனை குத்பாக்களை கலந்து கொள்றோம், எத்தனை ஹதீஸ்ல எத்தனை குர்ஆன் வசனங்களை நாங்க படிக்கிறோம். இப்படி எங்களுக்குள்ள மாற்றம் வரணும் சகோதரர். ஒரு குர்ஆன் வசனம் சொல்லப்படுதா எங்களுக்குள்ள மாற்றம் வரணும். ஒரு ஹதீஸ் சொல்லப்படுதா எங்களுக்குள்ள மாற்றம் வரணும் சகோதரர்களே. 10 செய்தியை சொல்லப்பட்டா ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். இறுதியாக நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் மறந்து துறந்து ஆரம்ப காலங்கள் எல்லாம் மறந்து இன்றைக்கும் அதே குர்ஆன் வசனம், அதே ஹதீஸ், அதே வரலாறு, அதே கொள்கை பள்ளி, அதே கொள்கை, எந்த மாற்றமும் இல்ல. வித்தியாசம் என்ன தெரியுமா? நடைமுறை வித்தியாசம், கட்டுப்படுற விஷயத்துல வித்தியாசம். 10 வருஷத்துக்கு உள்ள கட்டுப்பாடு வேற, இன்றைக்கு கட்டுப்பாடு வேற. காலம் போக போக வளர்ச்சி அடைய வேண்டிய நம்ம காலம் போக போக பின்தங்கிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா கராஹியத்துல் மௌத். உலக ஆசை மரணத்தை பத்தி பேசினா வெறுப்பு. மௌத்தை பத்தி பேசி வரவங்க மௌத்தை பத்தி பேசினா அது ஒரு வெறுப்பு. ஆரம்ப காலங்கள ஒரு ஊர்ல ஒரு ஜனாசா விழுந்தா அது ஒரு கிழமை 2 கிழமைக்கு அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கு. இப்படி ஒருவர் இருந்தார் மௌத்தாயிட்டார். இன்னைக்கு ஜனாசா மௌத்தாகிற கணக்கும் இல்லை. காலையில 10 மணி ஆயினும் ஜனாசாண்டால் 3 மணிக்கு அடக்கினா 6 மணிக்கு பார்த்தா கடையில தான் உட்காந்து பள்ளிக்கு வர மாட்ட தொழுவைக்கு. ஆனா ஜனாசாவில கபர் வரைக்கும் போயிருப்பார். 6 மணிக்கு போய் கடையில உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா 8 மணிக்கு வீட்டுல போய் பார்த்தா நாடகத்தோட இருப்பார், மனைவியோட சேர்ந்து. இருக்குதா இல்லையா? நடைமுறையில இருக்குதா இல்லையா? அப்ப எங்க நம்முடைய கட்டுப்பாடு? நம்ம பூரணமா நுழைஞ்சிட்டோமா? நம்ம சிறுக்கு இல்ல, விதத்துல எல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்தோமே, நடைமுறை எங்க, கட்டுப்பாடு எங்க? அது இல்லை. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உலக ஆசை வந்துட்டு உங்கள்கிட்ட, உலக ஆசை வந்துட்டா மௌத்தை பத்தி வெறுப்பு வந்துடும், அதை பத்தி சிந்தனை இருக்காது, மறுமை பத்தி கவலை இருக்காது. நாளைக்கு நான் மௌத்தாகிருவேனே, வயசு பேய்த்துது, சின்ன பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்குது, அவர்களுக்கு நான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். நான் மௌத்தாகினா என்ன மாதிரி மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, என்ன மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, என்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராலையும் வேறாது. நான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லி நினைச்சு விரும்பி எத்தனை கணவன்மார் என்ற மனைவிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோம். அதுக்கான வழிகளை நாங்கள் சமைச்சு கொடுத்திருக்கிறோம். அன்பிக்கின இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, கட்டுப்பாடு என்பது அல்லாஹ் என்று வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்தால் அதுக்கு முழுமையாக நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்படி கட்டுப்படக்கூடியவர்களா இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் முஃமின்களாக மாற முடியும். இதனால் தான் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறார், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். முஃமின்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கும், பயத்தால் உள்ளம் நடுங்கும். அந்த நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். கட்டுப்பாடுள்ள ஒரு சமூகமா நாங்கள் வாழ வேண்டும். இப்படி வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.